ஐஎஸ்சி ஃபைனல் இயர் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. 2024ஆம் ஆண்டு வினாக்களுக்கு பதில் டெக்ஸ்ட் வடிவில் வீடியோ லிங்க்ஸுடன் கூடிய QR கோடுடன் என்னிடம் கிடைக்கிறது. நீங்கள் அதனை அப்படியே பயன்படுத்தலாம் அல்லது வீடியோ லிங்கை பயன்படுத்தி வீடியோ வடிவிலும் பதில்களை பார்க்கலாம். ஒரு மவுஸ் கிளிக் உங்களை வீடியோவுக்கு இட்டுச் செல்லும். The consumption function is shown by the curve C. அதனுடைய பிரதி வேண்டுவோர் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் உள்ள என்னுடைய இமெயில் ஐடியை பயன்படுத்தி என்னை தொடர்பு கொள்ளலாம். இது Answers to ISC 2024 Board Examination Questions என்ற சீரீஸின் 11வது பகுதி. ஏற்கனவே செக்ஷன் A மற்றும் செக்ஷன் B பகுதிகளில் உள்ள அனைத்து வினாக்களுக்கும் பதில் பார்த்துவிட்டு செக்ஷன் Cயில் உள்ள வினாக்களுக்கு பதில் அளிக்க தொடங்கியுள்ளோம். இந்த செக்ஷனில் ஒவ்வொரு வினாவுக்கும் 8 மதிப்பெண்கள் ஆகும். இந்த வினாவில் 2 உட்பிரிவுகள் உள்ளன. இனி இந்த வீடியோ லெசனில் மேலும் ஒரு வினாவிற்கு பதில் என்ன என்று காண்போம். Subdivision 1. Give 2 differences between intended supply and actual supply. It carries 2 marks. பதில் intended supply. 1. எதிர்காலத்தில் ஒரு ப்ரொடியூசர் சப்ளை செய்ய திட்டமிட்டிருக்கும் குவான்டிட்டியையே intended supply என கூறுகிறோம். ஆக்சுவல் சப்ளை. ஒரு ப்ரொடியூசர் மார்க்கெட்டில் ஏற்கனவே சப்ளை செய்த குவான்டிட்டியை ஆக்சுவல் சப்ளை என்று கூறுகிறோம். 2. இன்டெண்டட் சப்ளை என்ற குவான்டிட்டி எதிர்காலத்தில் நிலவப் போகும் விலையை பொறுத்தது. ஆக்சுவல் சப்ளை என்ற குவான்டிட்டி ஏற்கனவே மார்க்கெட்டில் நிலவிக் கொண்டிருக்கும் விலையை பொறுத்தது. Subdivision 2. Refer to the diagram given below and answer the questions that follows. இதற்கு 6 மதிப்பெண்கள். ஆனால் இதில் 3 பகுதிகள் உள்ளன. 6 மதிப்பெண்களும் அவைகளுக்கு சமமாக பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. Part A. What does the line AB represent? Why is the line AB negatively sloped? பதில் AB என்ற கோடு பிரைஸ் லைனை குறிக்கிறது. இதன் மூலம் கன்சியூமரின் இன்கம், prices of the 2 goods ஆகியவற்றை அறிந்து கொள்ளலாம். முதலில் நமக்கு சிறிது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய மற்ற டீட்டெயில்ஸ்களை கிராஃபிலிருந்து அகற்றி விடுகிறேன். இது பட்ஜெட் லைன், இன்கம் லைன் என்றும் கூட அறியப்படுகிறது. இது நெகட்டிவ் ஸ்லோப்பை கொண்டுள்ளது. ஏனென்றால் ஒரு கன்சியூமர் கொடுக்கப்பட்ட வருமானத்தை மட்டுமே பயன்படுத்தி குட் Y, குட் X ஆகியவற்றை வாங்குகிறார். கொடுக்கப்பட்ட கிராஃபின்படி ஒரு கன்சியூமர் E என்ற காம்பினேஷனை வாங்குவதாக வைத்துக்கொள்வோம். அதில் L யூனிட்ஸ் குட் Yயும் M யூனிட்ஸ் குட் Xம் உள்ளது. அந்த கன்சியூமர் குட் Xஐ அதிகம் வாங்க திட்டமிட்டு பிரைஸ் லைன் வழியாக கீழ் நோக்கி வந்து C என்ற காம்பினேஷனை தெரிவு செய்கிறார். இன்கம் கொடுக்கப்பட்டிருப்பதால் குட் Yஐ குறைவாக வாங்குவதன் மூலம் கிடைக்கும் பணத்தை குட் Xின் மீது செலவிட்டு அதிகம் வாங்குகிறார். எனவேதான் பிரைஸ் லைன் நெகட்டிவ் ஸ்லோப்பை கொண்டுள்ளது. Part B. At which one of the given points D, E and F will the consumer attain equilibrium? Explain. இவ்வினாவிற்கும் 2 மதிப்பெண்கள். பதில் பாயிண்ட் இயில் கன்சியூமர் ஈக்குலிபிரியத்தில் இருப்பார். பாயிண்ட் இயில் ஒரு கன்சியூமர் ஈக்குலிபிரியத்தில் இருப்பதற்கான அனைத்து கண்டிஷன்ஸ்களும் நிறைவேற்றப்படுகின்றன. 1. கொடுக்கப்பட்ட இன்கம் 2 பொருட்களின் விலைகள் அடிப்படையில் கன்சியூமரால் அடையக்கூடிய உயர்ந்த அளவு இன்டிஃபரன்ஸ் கர்வ் IC2 ஆகத்தான் இருக்க முடியும். இவ்வாறு அவர் தனக்கு கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷனை மேக்சிமைஸ் செய்து கொள்கிறார். 2.
பிரைஸ் லைனின் ஸ்லோப்பும் இன்டிஃபரன்ஸ் கர்வின் ஸ்லோப்பும் ஒன்றுக்கொன்று சமமாகிறது. அப்படியானால் பிரைஸ் ரேஷியோ px/py ஆனது மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் x ஃபார் yக்கு சமம் என்று பொருளாகிறது. வேறு விதமாக கூறுவதானால் மார்க்கெட் ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கன்சியூமர் அனுமானித்திருக்கும் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு சமமாக உள்ளது. 3. அந்த ஈக்விலிபிரியம் காம்பினேஷனை வாங்குவதற்கு தன்னிடம் உள்ள இன்கம் முழுவதையும் செலவிடுகிறார். 4. இந்த காம்பினேஷனை வாங்கிய பின் அவருக்கு வேறு ஒரு காம்பினேஷன் வாங்க வேண்டும் என்ற எண்ணமே தோன்றாது. 5. மேலும் அவர் அவருடைய இன்கமை வேறு விதமாக 2 பொருட்களுக்கு இடையே மறுபகிர்வு செய்து செலவிட வேண்டும் என்று எண்ணமாட்டார். Part C. Briefly explain why the consumer is not in equilibrium at other 2 points. இவ்வினாவிற்கும் 2 மதிப்பெண்கள். பதில்: பாயிண்ட் D இல் கன்சியூமர் ஈக்விலிபிரியத்தில் இருக்க மாட்டார். ஏனென்றால் அங்கு ஈக்விலிபிரியம் கண்டிஷன்கள் நிறைவேற்றப்படவில்லை. 1. அப்புள்ளி IC1 மீது உள்ளது. எனவே கன்சியூமரால் தன்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனை மேக்சிமைஸ் செய்து கொள்ள முடியாது. 2. ஐசியின் ஸ்லோப்பும் பிரைஸ் லைனின் ஸ்லோப்பும் ஒன்றுக்கொன்று சமம் அல்ல. பிரைஸ் லைனின் ஸ்லோப் இன்டிஃபரன்ஸ் கர்வின் ஸ்லோப்பை விடவும் அதிகம். அதாவது பிரைஸ் ரேஷியோ px/py greater than மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் x ஃபார் y என்று பொருள். எனவே சாட்டிஸ்ஃபேக்ஷனை மேக்சிமைஸ் செய்வதற்காக குட் ஒய்யை குட் எக்ஸுக்காக சப்ஸ்டிடியூட் செய்து அதிகமாக கன்சியூம் செய்வதன் மூலம் பிரைஸ் லைன் வழியாக மேலே சென்று பாயிண்ட் Eஐ அடைகிறார். பாயிண்ட் Fம் ஈக்விலிபிரியம் பாயிண்டாக இருக்க முடியாது. ஏனென்றால் அது பிரைஸ் லைன் ABஐ விட்டு விலகி வலதுபுறமாக IC3 என்ற இன்டிஃபரன்ஸ் கர்வ் மீது உள்ளது. அதனை வாங்கும் அளவுக்கு கன்சியூமரிடம் பணம் இல்லை. அதனால் அவரால் அந்த காம்பினேஷன் Fஐ வாங்கவே முடியாது. நம்முடைய இன்றைய பாடம் இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.